புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சைனசிட்டிஸ், நாள்பட்ட சளி தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவு, இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஆயிஷா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சைனசிட்டிஸ் கண்டிஷன் அப்படின்னா என்ன? சைனஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கீங்க. இந்த சைனசிட்டிஸ் ப்ராப்ளம் ஒரு பேஷண்ட்டுக்கு எதனால் ஏற்படுது? ஓகே, இந்த சைனசைட்டிஸ் அப்படின்றது முதல்ல அது ஒரு இன்ஃப்ளமேஷன் கண்டிஷன். சைனஸ் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். நம்ம தலைப்பகுதியில் கண், மூக்கு, காது, நாக்கு இந்த மாதிரி உறுப்புகள் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த சைனஸ் கேவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழி நம்ம முகத்தில் இருக்குது. இப்போ இந்த சைனஸ் ஓட்டை இல்லை அப்படின்னா நம்மளை எல்லாருக்குமே கழுத்து வடியோடு தான் இருப்போம். ஸோ கடவுளோட படைப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இருக்குது. ஸோ இப்போ இந்த சைனஸ் கேவிட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு காற்று போயிட்டு வர்றதுனால நம்மளுக்கு அந்த தலைப்பகுதியில் இந்த பெருமூளை, சிறுமூளை, கண், காது இந்த மாதிரி கனமான உறுப்புகள் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட அந்த கேவிட்டி இருக்குது. இதில் இன்ஃபெக்ஷன் ஆகும் போது தான் அது சைனசைட்டிஸ் கண்டிஷனாக மாறுது. அப்போது இந்த சைனசைட்டிஸ் வரத்துக்கு முக்கியமான காரணம் நம்மளோட உடல் மாற்றம் தான். ஸோ இப்போ நம்ம உடல் ரீதியான மாற்றங்கள் ஆகும்போது, கால மாற்றங்கள் ஆகும்போது, உணவில் மாற்றங்கள் ஆகும்போது நம்மளுக்கு எல்லா நோய் தன்மையும் ஒன்று தொட்டு வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த சைனசைட்டிஸ் வரத்துக்கான காரணம் பார்த்திங்க அப்படின்னா, குறிப்பாக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உடலில் நடக்கக்கூடிய மாற்றம், நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால, சுற்றுப்புற சூழல் மாசு ஆகிறதுனால, நம்ம எடுக்கக்கூடிய தண்ணி கரெக்டாக இல்லாததுனால, நம்மளோட சுற்றுச்சூழல் ஹைஜீனிக்காக இல்லை, பக்கத்தில் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, இல்லை ரொம்ப க்ளோஸ்டான இடத்துல நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்குது, நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள்னால நம்மளுக்கு இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைகள் வருது. குறிப்பாக மழைக்காலம், பனிக்காலம், இப்போ இந்த சீசனில் இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதோடு சேர்ந்து இது சைனசைட்டிஸ் தானா, இல்லை ஆஸ்மா தொந்தரவு இருக்கா, இல்லை ஏதாவது அலர்ஜி சிம்டம்ஸ் இருக்கா, இல்லை உங்களுக்கு வீசிங் தொந்தரவு இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு அது டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியலை. ஸோ நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வரக்கூடிய பல லட்சம் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கரெக்டாக அவங்க சொல்லக்கூடிய அறிகுறிகளை வச்சு அவங்களுக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவு தான் இருக்குது, இல்லை அவங்களுக்கு வீசிங் தொந்தரவு தான் இருக்குது, அவங்களுக்கு ஆஸ்மா தொந்தரவு தான் இருக்குது அப்படின்றத வேறுபடுத்துகிறோம். ஏன்னா அவங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னாலே அவங்களே நினச்சிக்கிறாங்க நம்மளுக்கு சைனஸ் இருக்குது, இல்லை நம்மளுக்கு ஆஸ்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக அவங்க எண்ணிட்டு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டு அவங்களாவே போயிட்டு பக்கத்தில் நியர்பை ஷாப்பில் போய் வாங்கிட்டு, மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கிறாங்க. அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது இல்லை. என்ன ஆகுது, அந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ அப்போ அதை முறையாக மருத்துவரை பார்த்துட்டு அது என்ன தொந்தரவுன்றதை அவங்க கண்டு அதுக்கான முறையான சிகிச்சைகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக சைனசைட்டிஸ்ன்றது ஈஸியாக, எளிமையாக ஆரம்ப நிலையிலேயே நம்ம சரி பண்ணிட்டுருக்கோம். ஓகே, சைனசிட்டிஸ்க்கான ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அபிராமிங்க. எந்த ஊர்ல இருந்துமா? நாமக்கல். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு உங்க வயது சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம்மா, சொல்லுடாமா. மேம் எனக்கு 24 வயசு ஆகுதுங்க மேம். மேரேஜ் ஆகி 1 year ஆகுதுங்க மேம். ஓகேடாமா. ஒரு 6 months-ஆவே 2 times பீரியட்ஸ் ஆகுற மாதிரி இருக்குங்க மேம். 15th day ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குங்க மேம். 30th day ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு. ஓகே. ஸ்கேன் பண்ணோங்க மேம். அதுல பாலிப்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அரௌண்ட் 2 centimeter இருக்குங்க. இப்போ அது ஹிஸ்டோஸ்கோபி பண்ணணுமாங்க மேம், இல்ல வேற என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குங்க? ஓகேம்மா, சரி, கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ அந்த நீர்க்கட்டியோ இல்லை கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட் கட்டி மாதிரியோ, இல்லை சின்ன சின்ன பாலிப்ஸ் மாதிரி கட்டிகள் இருக்குது, சாக்லேட் சிஸ்ட் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட்டிகள் வரத்துக்கு கர்ப்பப்பையில் போதுமான அளவு ரத்த ஓட்டம் போகலை. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு கழிவுகள் தேக்கம் வருது. அதை ஈஸியாக எளிமையாக நம்ம குணப்படுத்திடலாம். இயற்கை முறையிலேயே அதை நம்ம சரி பண்ணிடலாம். மாதுளம் பிஞ்சு இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. மாவிலங்க பட்டை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ரெண்டுத்தையுமே வாங்கிட்டு அது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இந்த
மாதுளம்பழம் பிஞ்சு வந்து நல்லா ஒரு கையளவு போட்டுட்டு அதை நல்லா கஷாயம் வைங்க. 1 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 டம்ளரை பாதியாக குறுகணும். அது குறுங்கினதுக்கப்புறமா அந்த கஷாயத்தை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கோங்க. மூச்சு பயிற்சி ரெகுலராக பண்ணுங்கள். கருஞ்சீரக எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு அந்த தைலம் போட்டு நல்லா தொப்புளில் அடி வயிற்றில் போட்டு நைட்டு உறங்கும் போது நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். இதுவே போதுமானதுடாமா. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே படிப்படியாக உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தொந்தரவுகள் குறைய ஆரம்பிச்சிடும். நேரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி திசுக்கள் கட்டிகள் இந்த மாதிரி தொந்தரவோடு வரக்கூடிய நிறைய இளம் வயசு பெண்களுக்கு குறிப்பாக, ஏன்னா வந்து இப்போ காலம் வயது தாண்டினதுக்கப்புறம் விட இப்போது ஏர்லி ஏஜ்லேயே பீரியட்ஸ் ஆகும் போது எனக்கு இதாக இருக்குது, மேரேஜுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி தொந்தரவோடு வர நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு குறிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தைலம் ஒன்று கொடுக்குறோம். ஸோ அந்த தைலம் என்ன பண்ணும், கர்ப்பப்பையில் எவ்வளவு நாள்பட கழிவுகள் இருந்தாலும், ரத்த ஓட்டம் போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய தைலங்கள் மூலமா உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் முற்றிலுமாக இயற்கை முறையில் எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல், எந்த சர்ஜரியை எதுவுமே நம்ம பண்ணாமல் இயற்கை முறையில் தன்னைத்தானே தன் உடம்பு சரி செய்யக்கூடிய வழிகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம சொல்லக்கூடிய உணவு முறைகள், வாழ்வியல் மாற்றங்கள், இதை நீங்கள் பண்ணிட்டாலே போதுமானதுடாமா, வரி பண்ண வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். நந்தினி பேசுகிறேங்க. எந்த ஊர்லேருந்துமா? பொசூர்லேருந்து பேசுகிறேங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது என்ன? 29 ஆகுது. 29. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுடாமா. மேம், உடம்பெல்லாம் ஃபுல்லா வந்து புண்ணு மாதிரி வந்துச்சுங்க. அது வந்து ஃபுல்லா எல்லாம் அரிப்பா இருந்துச்சு. அது போக போக வந்து உடம்பு ஃபுல்லாவே பரவுனதுனால ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா சொரியாசிஸ் சொல்லியிருந்தாங்க. சரிம்மா. அதுக்கு கிரீமு மருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டே அது போக போக தலையிலயும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ப்ராப்ளம் பாத்துக்கலாமா? கண்டிப்பாடாமா. சொரியாசிஸ் தொந்தரவுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நீ கவலைப்பட வேண்டாம், பயப்படாத, பதட்டமும் படாத, ஈஸியாக அதை சரி பண்ணிடலாம். திரும்பவும் உனக்கு சொரியாசிஸ் வராமல் லைஃப் லாங் ஹாப்பியாக வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கலாமா. நான் இப்போ சொல்லக்கூடிய சின்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோ. வேப்பிலை இருக்கு இல்லையா, வேப்பிலை இலை, வேப்பம்பூ, இது ரெண்டுமே எடுத்துக்கோ. கத்தாழை எடுத்துக்கோங்க. இதோடு சேர்த்து ஒரு 1/4 பங்கு, இதுக்கு வந்து ஒரு கப் எடுத்திங்கன்னா 1/4 பங்கு மஞ்சள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒன்றுபட அரைச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக பூசி குளிங்க. ஸோ நீங்கள் அதை உடம்பு ஃபுல்லாக பூசி குளிக்கும் போது எவ்வளவு தோல் பாதிப்பு இருந்தாலும், எவ்வளோ நாட்கள் இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இதோட சேர்த்து உள்ளுக்கு வந்து நீ கருப்பு பன்னீர் திராட்சை எடுத்துக்கோங்க. அது வந்து அருமையாக நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கும். ஸோ ரத்தம் அடர்த்தியும் அது சரி பண்ணுது. இது 2 விஷயத்தையும் நீங்கள் சைட் பை சைட் பண்ணும் போது, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு சொரியாசிஸ் தொந்தரவு நல்லா குறைய ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் இந்த மாதிரி சொரியாசிஸ் தொந்தரவு நாள்பட இருக்குது. ரொம்ப செதிலாக கொட்டுது, அரிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, சொரஞ்சிட்டே இருக்கிறதுனால ரத்தமாக கொட்டுது, வெடிப்பாக இருக்குது. இந்த மாதிரி தொந்தரவோடு வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கம்ப்ளீட்டான குணம் கொடுத்துட்ருக்கோம். திரும்பவும் சொரியாசிஸ் வராமல் லைஃப் லாங் ஹாப்பியாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சராசரி மக்கள் மாதிரி அவங்க வாழக்கூடிய சிச்சுவேஷனுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் தாராளமாக நியரில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் போங்க, டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அதுக்கான முறையான சிகிச்சை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுடாமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? மேம், என் பேர் நீதேதாங்க மேம். ஓகே, நான் தேனிலேருந்து கூப்பிட்றேங்க மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? தாத்தாக்காக கேட்கணுங்க மேம். என்ன வயதாகுதுமா? தாத்தாக்கு 65 வயசு ஆகுதுங்க மேம். 65. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். வணக்கங்க மேம். வணக்கம், சொல்லுங்க மேம். தாத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா 65 வயசு ஆகுதுங்க மேம். அவருக்கு பாத்தீங்கன்னா முடக்குவாத ப்ராப்ளம் ஒரு 2 இயர்ஸாவே இருக்குங்க மேம். ஓகே. காலையில எந்திரிச்சோன்னே பாத்தீங்கன்னா கையும் காலும் வந்துட்டு ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாருங்க மேம். அதனால வலியும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க மேம். கொஞ்சம் நேரடியா அந்த கையையும் காலையும் அவரால் ஃபுல் அண்ட் ஃபுல் விரிக்க முடியுதுங்க மேம். ஓகே. அப்பப்ப அடிக்கடி பாத்தீங்கன்னா ஜுரம் வந்துட்டே இருக்குங்க மேம். அங்கங்க கை கால் மூட்டுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மூட்டுல வலி அடிக்கடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க மேம். ஓகே. நாங்க வெரி ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோங்க மேம். நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்.
அவரால இன்னும் அந்த வலியை தாங்கிக்கவும் முடியலைங்க மேம். அந்த ப்ராப்ளமும் சரியாகலைங்க மேம். ஓகேம்மா. அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேங்க மேம். சார் அதான் கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேம்மா, கவலைப்பட வேண்டாம். தாத்தாக்கு ஈஸியா வந்து நம்ம முடக்குவாதத்தை சரி பண்ணிடலாம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அதுக்கான நிரந்தரமான ஒரு தீர்வு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம பண்ணக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சை மூலயமாக தாத்தாவோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த முடக்குவாத தன்மையை படிப்படியாக நம்ம குறைச்சிடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் நம்ம குறைச்சிடலாம். அந்த வாதத்தை சமநிலை பண்ணிடலாம். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட வாத நீர் அதிகமாக தேங்குறதுனால தான் நம்மளுக்கு இந்த தொந்தரவு வருது. ஸோ முடக்கும் வாதம் அதில் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது உனக்கு. ஸோ அந்த வாதத்தை நம்ம சமநிலை பண்ணுறது மூலியமாக உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் நீர் கழிவுகளை நம்ம வெளியேற்றுறது மூலியமாக அந்த முடக்குவாதத்தை நம்ம சமநிலை பண்ணிடலாமா. இங்கே நம்ம தங்கி வந்து ஒரு 7லேருந்து 10 நாட்கள் நீங்கள் பஞ்சகர்ம சிகிச்சை எடுத்துக்கணும். உள்ளுக்கு மருந்துகளும் ஒரு 3லேருந்து 6 மாதம் நம்ம கொடுப்போம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு எந்த பக்க விளைவும் இல்லாமல் அந்த அதிகப்படியான அந்த வாத நீரை நம்ம முற்றிலுமாக குணம் பண்ணுறோம். சென்னையில் வந்து நம்ம இங்கே தங்கி பிரத்யேகமாக நீங்கள் பஞ்சகர்ம சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. இப்போதைக்கு தாத்தாக்கு வந்து அமுக்குரா கிழங்கு சூர்ணம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்க சொல்லுங்கள். கொத்தவரங்காய் சொல்லுவாங்க, நீட்டுக்காக இருக்கும், இல்லை சீனி அவரைக்கான்னு சொல்லுவாங்க. அந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கிறது வந்து நம்மளோட நரம்புகளும் எலும்புகளையும் குறிக்குது. அதை வந்து ரெகுலராக தாத்தாக்கு வந்து சூப் வைத்து கொடுங்க. மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க சொல்லுங்கள். இதை இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தாராளமாக நீங்கள் நேரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்கான முறையான சிகிச்சைகள் தொடங்குறது ரொம்ப நல்லதுராமா. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மொய்தீன், கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தானே. உங்க வயது என்னம்மா? வயது 54. சரி, தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட, உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம், நாங்க கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறோம். அம்மா டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க, உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. வயது 54. தொடர்ந்து சொல்லுங்கம்மா, உங்க தொந்தரவுகள் என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. அதாவது எனக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்கு. ஓகே. அது வந்து இப்ப ஸ்கேன் பண்ணோம் ஜிஹெச்ல ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ண பின்னாடி வந்து அலர்ஜி சளி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. அம்மா டிவி பார்க்காதீங்க, உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க, சீக்கிரம் கேளுங்க. உங்க கேள்வியை கேட்டு முடிங்கம்மா. கேக்குறோம். சீக்கிரம் கேளுங்க. சொல்லுங்கம்மா. டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க. உங்களுக்கு ஆஸ்துமா தொந்தரவு இருக்கு, தொடர்ந்து பேசுங்க. தும்ப பவுடர் வாங்கிட்டு வந்து வீட்ல தேன் கலந்து சாப்பிட்டோம். ஓகே. தேன் கலந்து சாப்பிட்டோம். அது கர்ப்பப்பை வீங்கிடுது மேடம். அது சாப்பிட்டோம்னா மூச்சு வாங்குது. ஓகே. அதுக்கு சரிங்கம்மா, நான் சொல்கிறத கவனிங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் நேரில் பேசும்போது நீங்கள் டிவி பார்த்து பேசுனீங்க அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்காது. சரி, நான் சொல்கிறத கவனிங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆஸ்மா தொந்தரவு இருக்குது உங்களுக்கு அப்படின்னும் போது இது வந்து ஒரு அலர்ஜிக் சிம்டம்ஸ் தான். இப்போது இந்த ஆஸ்மா தொந்தரவு நான் தான் சொன்னேன், ஆஸ்மா தொந்தரவுன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாதி இல்லை முக்கால்வாசி பேருக்கு வந்து உங்கள் அலர்ஜிக் சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஓகே. அது வந்து ஒரு ஒவ்வாமையினால் நம்மளோட நுரையீரல் தன்னை வந்து பாதுகாத்து கொள்றதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு. ஸோ அதை வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு இருக்குது, நம்மளுக்கு மூச்சு திணறல் வருது, ஒரு மாதிரி செஸ்ட்டு வந்து நெஞ்சு பகுதி வந்து இறுகலானாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்மளுக்கு ஒரே சளி பிடிக்குது, இருமல் வருது, இருமுனா சளி வந்து பச்சை கலரில் வருது, ஒரு மாதிரி மஞ்சளாக வருது, கட்டியாக வருது, நம்ம காரி துப்பிட்டு தண்ணி ஊற்றுனா அது போகவே மாட்டேங்குது, அது அப்படியே கட்டியாக அப்படியே பாத்ரூம்லையோ இல்லை வாஷ் பேஷனில் வந்து இருக்குது அப்படின்னா அப்படியே நிற்கிது, அவ்வளோ கட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆஸ்மா தொந்தரவா இல்லை அலர்ஜி சிம்டம்ஸாக உங்களுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அலர்ஜி சிம்டம்ஸ்னால் நிறைய வகைகள் இருக்குது. எதனால் நம்மளுக்கு அலர்ஜி வருது அப்படின்றத நம்ம இன்னொன்றும் பார்க்கணும். நம்மளுக்கு வந்து தூசினால் அலர்ஜி வருதா, இல்லை சாப்பாட்டுனால அலர்ஜி வருதா, இல்லாவது ஃபுட்டுனால அலர்ஜி வருதா, இல்லை வீட்டில் வந்து பெட்ஸ் ஏதாவது வளர்க்குறோம் அதனால வந்து நம்மளுக்கு அலர்ஜி வருதா, இல்லை இன்ஃபெக்ஷன்னால் வருதா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அது வந்து என்னன்றதை நம்ம அதை வந்து தெளிவாக பேசும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான முறையான சிகிச்சைகள் நம்ம எடுக்கும்போது, மூலிகை மருந்துகள் நீங்கள் எடுக்கும்போது அது சரியாகும். ஸோ நீங்களாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டு மருந்துகள் வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து இதை சாப்பிட்டேன் அது ஆயிடுச்சு அப்படின்ற காம்ப்ளிகேஷன் நீங்களே கொண்டு போய்க்காதீங்க. எதுவாக இருந்தாலும் முறையாக மருத்துவரை நாடி பரிசோதனை செய்யுங்க. முக்கியமானதே அதுதான். நம்ம நாடி பரிசோதனை செய்யும் போதும் நீங்கள் உங்கள் உடல்நிலையும் உங்களோட நோய்த்தன்மையை நம்ம கேட்கும் போதும் அதுக்கான முறையான ஒரு தீர்வை நம்ம கொடுக்க முடியும். இப்போதைக்கு வந்து நான் சொல்கிற இந்த சின்ன விஷயத்தை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திப்பிலி, வால் மிளகு, தேன். ஸோ திப்பிலியும்
வால்மிளகும் சம அளவு எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதோட வந்து சுத்தமான மலைத்தேன் அதை வந்து கலந்து அதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த தேன் வந்து அருமையாக நம்மளோட அந்த நேசல் கன்ஜஷன், நம்மளோட நேசல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணும். வெதுவெதுப்பான வெந்நீர் ரெகுலராக எடுத்துக்கோங்க. நீங்கள் இமீடியட்டாக நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க இல்லை வந்து மருந்துகள் எடுக்கிறீங்கன்னா அதை டாக்டர்கிட்ட காட்டிட்டு இதுக்கான கரெக்டான சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் குணசுந்தரிமா. எந்த ஊர்ல இருந்துமா? நாங்க சென்னையில இருந்து தான் பேசுறோம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எங்க வீட்டுக்காரங்க வேண்டி. அவருடைய வயது என்னம்மா? அவருக்கு 65க்கு மேல ஆகுதுமா. சரிம்மா, என்ன கேள்வியோ கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அவருக்கு வந்து இந்த கணுக்கால் கிட்ட நரம்புங்க அப்படியே சுத்தின்னு இருக்குதுமா. ஓகேம்மா. அது வேற, அது இல்லாத முட்டி வலி வேற. ஓகே, ரெண்டுமே இருக்குது. ஓகே சரி, ஓகே. இந்த நரம்பு சுழட்டல்ன்றது வெரிகோஸ்ன்னு சொல்றீங்களா? ஆமாமா. ஓகே சரி, எவ்வளவு நாளா இருக்காப்பாக்கு இந்த தொந்தரவு? அது இருக்குதுமா, 1 வருஷமாவே இருக்குதுமா. ஓகே சரி, இப்போ நான் வெரிகோஸுக்கு ஒரு டிப்பும் முட்டு வலிக்கு ஒரு டிப்பும் நான் கொடுக்குறேன். அது ஐயாவை வந்து கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துக்க சொல்லுங்க. வெரிகோஸ்க்கு வந்து எலுமிச்சப்பழ சாறு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா ஒன்றுபட கலந்துட்டு கால் சுழட்டல், அந்த நரம்பு சுழட்டல் இருக்குல்லையே அந்த வெரிகோஸ் இருக்கிற இடத்துல காலை வச்சுட்டு நல்லா வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம கீழேருந்து மேலே, கால் கீழேருந்து நம்ம கெண்டைக்கால் முட்டி பகுதி மேல் பக்கமாக வந்து தடவி விடுறது ரொம்ப நல்லது. இந்த மசாஜ் தெரப்பியை வந்து காலையில், மதியம், நைட்டு உறங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு மேக்ஸிமமாக வந்து அழுத்தி விடுறது வந்து ரொம்ப நல்லது. ஆனால் என்னென்னா நரம்பு சுழற்றல் ரொம்ப அதிகமாக வெளியே கொத்தா வெளியே தள்ளி இருக்குது, நம்ம நிறைய புடைச்சிருக்கு அப்படின்னும் போது அதுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து டாக்டரை பார்க்குறது நல்லது. லைட்டாக வந்து அந்த வெயின் மாதிரி தெரியுது அப்படின்னும் போது நான் சொல்கிறது வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி முட்டு வலிக்கு வந்து நல்ல நாட்டு வெண்டைக்காய் வந்து ஒரு 3-4 வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அந்த 3-4 வெண்டைக்காயோட கருப்பு உளுந்து வறுத்து பொடி பண்ணது எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்சியில் போட்டு ஒன்றுபட அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சிட்டிங்கன்னா அப்படியே நல்லா குழன்னு கட்டியான ஜெல் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அது அப்படியே முட்டி ஃபுல்லாக சுற்றி பத்து போடுங்க. முட்டி மேலே கீழே சைடுக்கு ஃபுல்லாக மேலே கீழே ஃபுல்லாகவே வந்து பத்து போடுங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1 hour விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க. இது 2 விஷயத்தையும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஐயாவுக்கு ரொம்ப வலியாக இருக்கிறது கொஞ்சம் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போய்க்கோங்க. நாடி பரிசோதனை செஞ்சுட்டு ஐயாவுக்கு வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, வயிற்று பிரச்சனைகள் இருக்கா, வாதம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து ஆகணும். அதை பார்த்துட்டு அதுக்கான முறையான உள்ளுக்கு மருந்துகளும் வெளிப்பிரயோகமாக சிகிச்சைகளும் கொடுப்பாங்க. நம்ம பண்ணக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சை இங்கே தங்கி நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நரம்பு சுருட்டல் அதிகமாக இருக்குது, ரொம்ப வருஷங்களாக இருக்குன்னும் போது நம்ம அதை கண்ணால் பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஈஸியாக குணமடைஞ்சிருமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் இனியாள். நாங்கள் காரைக்குடியில இருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? அம்மாக்கு கேட்கணும். உங்களுக்கு ஆஸ்துமா 10 வருஷமா இருக்கு. என்ன வயதாகுதுமா அம்மா? 50 வயசு ஆகுது. இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குளிர்காலத்துல எல்லாம் இன்ஹேலர் யூஸ் பண்ணாலும் திரும்பவும் ஆஸ்துமா வருது. ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை எல்லாம் இன்ஹேலர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இதுக்கு நம்ம மருந்துலயே சரி பண்ண முடியுங்களா? கண்டிப்பா இதுக்கான ஒரு தீர்வு இருக்குமா. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில பல தலைமுறைகளாக கிட்டத்தட்ட 4 தலைமுறைகளாக 150 வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து இயற்கை முறையில் வந்து நம்ம ஆஸ்மா தொந்தரவை சரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். தாராளமாக நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போங்க. வெத்தலையும் கற்பூரவல்லியும் கொஞ்சம் அரைச்சி அதை வந்து கஷாயம் வச்சு கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுக்கோங்க. அம்மா பஃப் யூஸ் பண்ணுறது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும், பயப்பட வேண்டாம். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சித்ரகலா. எந்த ஊர்ல இருந்துமா? கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். வயசு 26 ஆகுது. ஓகேமா, உங்க கேள்வி கேட்கும். சரி கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுடாமா. மேடம் 1.5 வருஷமா எனக்கு சளி பிரச்சனையாவே இருக்கு. ஓகேம்மா. தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்கு. ஓகே. நைட்டு தூங்கும் போது மூக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு மூச்சே விட முடியல. ஓகே. தலையெல்லாம் ரொம்ப வலியாவே இருக்கு. ஓகே. மூக்குலயும் தண்ணியாவே வடிஞ்சிட்டு இருக்கு. ஓகே. 1.5 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு. ஓகேடாமா, சரி ஓகே. நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க, கவலைப்பட வேண்டாம். இந்த சளி தொந்தரவு படிப்படியாக குறைஞ்சிடும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த மூக்கு அடைப்பு வருது, தலை பாரமாக வருது,
தலையிலேருந்து ஒரே நீர் கோத்துட்டே இருக்குது, இதெல்லாம் வந்து இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவாக இருக்கலாம். ஸோ அந்த நேசல் கேவிட்டியில் அந்த பிளாக் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த இடத்துல அந்த ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் ஆகுது. ஸோ அந்த நீர் தேங்கும் போது நம்மளுக்கு லெகுவாக இருக்கிற தலை, அது வந்து நம்மளோட மூளை, பெருமூளை, சிறுமூளை, கண், காது இந்த மாதிரி ஹெவியான உறுப்புகள் இருக்கும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த காற்று இருக்குது, அந்த பள்ளம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு தேக்கம் வரும்போது நம்மளோட இந்த மூக்கு பகுதி ஃபுல்லாகவே அடைப்படுது, இந்த நெற்றி பகுதி ஃபுல்லாகவே அது பிளாக் ஆகுது. ஏன்னா அந்த சைனஸ் ஹோல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூக்கை சுற்றி தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த 4 ஜோடி பைகளில் வந்து அடைப்பு வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நீர்த்தேக்கம் வருது, அதனால் நம்மளுக்கு வலிகள் கொடுக்குது. ஸோ இதுக்கு ஆவி பிடிக்கிறது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். வேது பிடிக்கிறது தினமும் நீங்கள் பண்ணுங்கள், 5 நிமிஷம் நீங்கள் வேது பிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆவி பிடிக்கிறது நார்மல் தண்ணியிலையும் பண்ணலாம், இல்லை மஞ்சள், இல்லை முசுமுசுக்க இலை, இல்லை தும்பை இலை, இல்லை வந்து கல்லுப்பு, இதில் ஏதாவது ஒன்று. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மஞ்சள், கல்லுப்பு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். இது அருமையான கிருமி நாசினி. இது 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டு வந்து ஆவி பிடிக்கிறது அந்த நீர் உள்ள தலையில் இருக்கக்கூடிய அந்த பாரத்தை படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கும். உள்ளுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகளில் பார்த்திங்கன்னா ஆடாதொடை கஷாயம் ஒன்று இருக்குது, இல்லை ஆடாதொடை மணப்பாகு இருக்குது. இது 2மே உள்ளே எவ்வளவு நாள் பட உங்களுக்கு சளிகள் இருந்தாலும் அடைஞ்சி இருக்குது, ஹார்டாக இருக்கிற சளியை கூட நல்ல லெகுவாக்கி வெளியே மூக்கு மூலமாக வாய் மூலமாக நம்மளுக்கு வெளியே கொண்டு வந்துடும். இது 2 விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். மோஷன் தொந்தரவு இருக்கா, செரிமான தொந்தரவு இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ வந்து நீங்கள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சீர்திருத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சளி தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும். ஈஸியாக இது ரிட்ரீவ் பண்ணிடலாமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் கௌரிங்க. எந்த ஊர்ல இருந்துமா? நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தாங்க. எனக்கு வயசு 35 ஆச்சு. தொடர்ந்து பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், என் பேர் கௌரி, நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா. சொரியாசிஸ்ங்க. ஓகே. கை காலெல்லாம் வந்து பிக்கிது, ஒரு மாதிரி அந்த இடத்துல கீர்னா வந்து இந்த தோல் வந்து சட்டை விடுற மாதிரி வருது. ஓகே. அரிப்பு அதிகமா இருக்கு. ஓகே. ஒரு புளிப்பு சுவை அதிகமா ஏதாவது சேர்த்துனாலோ, ஒரு கத்திரிக்காய், கருவாடு, முட்டை இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமா சாப்பிட்டாலோ ரொம்ப அரிக்குதுங்க. ஓகே. கை காலெல்லாம் அப்படி பிக்குதுங்க. ஓகேம்மா. வேற ஏதாவது அந்த அலர்ஜிக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டா அப்ப மட்டும் நல்லா இருக்குதுங்க. ஓகே. அப்புறம் மறுபடியும் திருப்பி வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி முட்டை, கருவாடு ஏதாவது சாப்பிட்டா மறுபடியும் அரிப்பெடுக்க ஆரம்பிக்குது. ஓகே. இதுக்கு என்ன பண்ணாங்க? சரிம்மா, நான் சொல்கிற சில விஷயத்த நீங்கள் முதல்ல வந்து உணவுன்னு நினச்சி நம்ம தப்பாக எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நீ சொன்ன மாதிரி இந்த புளிப்பு சுவையும் உப்பு சுவையும் நீ அதிகமாக எடுக்கும் போது நம்மளுக்கு இந்த சொரியாசிஸோட தொந்தரவு அதிகமாகிறத உன்னால் உணர முடியுது. அப்போ நீங்கள் கருவாடு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து உப்பு, புளிப்பு சுவையுமே இன்னொன்று நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு அந்த அரிப்பு தன்மையை அதிகப்படுத்தும். ஸோ இப்போ இந்த 2 சுவைகளையும் இதோட சேர்த்து இனிப்பு சுவை, ஸோ உப்பு சுவை, புளிப்பு சுவை, அதோட இனிப்பு சுவை, இந்த சுவைகளை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு துவர்ப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம், கைப்பு, இந்த சுவைகளை நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ நம்ம உணவில் பார்த்திங்க அப்படின்னா அறுசுவைகள் இருக்குது. அந்த அறுசுவைகளில் 3 சுவை தான் நம்ம முக்கியமாக எடுக்கிறோம், மிச்சம் 3 சுவை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அந்த 3 சுவை இதோட 3 சுவை சேர்ந்து நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் குறிப்பாக ஒரு சுவையை மட்டும் நம்ம அதிகமாக எடுக்கும் போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும். கருவாடு நீங்கள் சாப்பிட வேண்டாம். கத்திரிக்காய் நீங்கள் எடுக்க தான் செய்யணும். கத்திரிக்காய் எப்போ நம்ம எடுத்து நம்மளுக்கு நமைச்சல் இல்லையோ அப்போ தான் நம்மளுக்கு தோல் நல்லா இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அறிஞ்சிக்கணும். ஏன்னா கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டமின் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டமின் ஸ்டிமுலேஷனை அதிகப்படுத்துது. ஒரு நோய் தன்மை இருந்ததுன்னா உடனே அவன் காட்டி கொடுத்துருவான். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வந்து அலர்ஜி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ அப்போது வந்து கத்திரிக்காய் ரொம்ப நல்ல ஒரு உணவு தான், நம்ம எடுத்துக்கணும். அது வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கும். கத்திரிக்காய் வந்து பிளட் பியூரிஃபையர். ஸோ இப்போ நீங்கள் பயப்படுறீங்கன்னு அப்படின்னா நாங்கள் கத்திரிக்காய் வந்து சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உப்பு சுவையும் புளிப்பு சுவையும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது கிடையாது. இதோடு சேர்த்து மிளகு உங்கள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. பரங்கிப்பட்டை சூரணம், இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது வந்து அருமையாக ரத்தத்தை சுத்திகரிக்கும். அதை நீங்கள் ரெகுலராக காலையில் 5 கிராம், ஈவினிங் 5 கிராம் எடுத்துக்கோங்க. இதோட சேர்த்து நீங்கள் வந்து வெளிப்பிரயோகமாக வந்து வேப்ப எண்ணெய் தடவி குளிக்கிறது ரொம்ப நல்லது. நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு
உங்களோட அந்த சொரியாசிஸ் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஏன்னா நமைச்சல் அதிகமாக இருக்குது, தோல் ஃபுல்லாகவே அந்த பாதிப்பு இருக்குன்னும் போது அது எந்த அளவுக்கு அந்த சிவியாரிட்டி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் நம்ம உள்ளுக்கு கொடுக்கும்போது படிப்படியாக இது குறைய ஆரம்பிக்குமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ரேகா பேசுறேங்க, கிருஷ்ணகிரியிலிருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயது என்னம்மா? 28 ஆகுதுங்க. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம், டாக்டர் கிட்ட இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் மேடம். எனக்கு கோல்ட் ஆகுது மேடம் அடிக்கடி. ஓகே. இருமல் இருக்கும், தும்மல், கண்ணெல்லாம் ரெட் ஆயிருங்க. ஓகே. இதனால ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அடிக்கடி டேப்லெட் வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஓகே. அது சாப்பிட்டா மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும், திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. ஓகே ஓகே ஓகே. கோல்ட் ஐட்டமும் எடுக்கிறது இல்ல, இருந்தாலும் அப்படியே இருக்குங்க சளி. ஓகேடாம்மா, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணு, பயப்பட வேண்டாம், ஈஸியாக நம்ம இதை சரி பண்ணிடலாம். ஓகேவா? இந்த சளி தொந்தரவு இருக்குது, மூக்கு அடைச்சிட்ருக்கு, தலை வலிக்குது, மூக்கெல்லாம் அரிக்குது, கண்ணிலேருந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்குது, ரொம்ப அடிக்கடி தும்மல் வருது, இந்த மாதிரி அறிகுறிகள் நம்மளுக்கு இந்த மாலை காலம் பனிக்காலத்தில் வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றல் குறையிறதுனால வரக்கூடியது தான். இதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன டிப்பை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு வந்து சூடாகவே இருக்கணும், வெதுவெதுப்பாக இருக்கணும். உங்களோட உணவில் மிளகு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. தாளிசப்பத்திரி, வெண்மிளகு, திப்பிலி, இது 3மே சம அளவு எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை தேன் வந்து நம்மளுக்கு எவ்வளவு சளி இருந்தாலும் எவ்வளவு ரணம் இருந்தாலும் நம்ம உடம்பை வந்து ரெஜுவனேட் பண்ணும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸோ அதோட கலந்து நீங்கள் டெய்லியுமே வெறும் வயிற்றுல காலையில் ஈவினிங் எடுத்துக்கிறது நல்லது. ஸ்டீம் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா வந்து நேசல் கன்ஜஷன் இருக்குது, மூச்சு விட சிரமமாக இருக்குது, சளி தொந்தரவு இருக்குது, பாரமாக இருக்குது, தலைவலி இருக்குது, இந்த மாதிரி தலை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆவி பிடிக்கிறது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதோட சேர்த்து நேரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை போயிட்டீங்கன்னா நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்கான முறையான சிகிச்சைகள் கொடுப்பாங்க, நசிய சிகிச்சைகள் கொடுப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவுகள், நீர்த்தேக்கம் முழுமையாக வெளியேற ஆரம்பிச்சிடுமா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மாத்தாண்டம்ல இருந்து ஆஷா பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? பாட்டிக்காக. அவங்களுக்கு என்ன வயதாகுதுமா? 56 ஆகுது. சரி, என்ன தொந்தரவு இருக்கு அவங்களுக்கு? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூட்டு வலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க எப்பவுமே. ஓகே. அது என்னன்னா கை காலு அந்த ஜாயிண்ட்ல ரொம்ப பெயின் இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வலின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணதுக்கு முடக்குவாதம்னு இருக்குன்னு சொன்னாங்க மேடம். ஓகே ஓகே. அது கை காலெல்லாம் காலையில எந்திரிச்சது ஒரு மாதிரி உறைஞ்ச மாதிரியே இருக்கும். ஓகே. எந்திரிச்சு நடக்கிறதுக்குள்ள ஒரு 1 hour மேல ஆயிடும். பாத்ரூம் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க மேடம் அவங்க. ஓகேம்மா, சரி, ஓகே. ஸோ முடக்குவாதம்ன்றது ஒரு கடுமையான ஒரு நோய் தன்மை தான். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் தாராளமாக நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுக்கோங்க. இதுக்கான முறையான சிகிச்சைகள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். பஞ்சகர்ம சிகிச்சை, வஸ்தி முறைகள், இதெல்லாமே நம்ம தொடர்ந்து பண்ணும் போது பாட்டியோட அந்த முடக்குவாத தன்மை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த கெட்ட வாத நீருமே நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றிடலாம். ஸோ இதுக்கு வந்து முடக்கருத்தான் கீரை வந்து ரெகுலராக பாட்டிக்கு வந்து சூப் மாதிரி செய்து கொடுங்க. பிரண்டையும் வந்து ரெகுலராக வந்து சூப்பு செய்து கொடுங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 தடவை அவங்க எடுத்துருக்கணும். அப்போ ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தடவை எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கும் போது அந்த வாத நீர் வந்து வெளியேறும். அதே மாதிரி பார்லி அரிசி கஞ்சியுமே அருமையாக அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீரை வெளியே தள்ளும். ஏன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் டைட் கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஜாயின்ஸில் போய் ஃப்ளூவிட் வந்து சேர்ந்துக்கிறது. ஸோ இப்போ நம்மளுக்கு மூமெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த வலிகள் தெரியாது. எப்போ அந்த மூமெண்ட் கொடுக்காம நம்ம தூங்கி முழிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்பு ரெஸ்ட் எடுக்குது. அப்போ வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாகிடும். அது பேர் வந்து மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப இருக்குன மாதிரி கை கால்லாம் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கொடுத்துரும். ஸோ அதுக்கு நம்ம பிரத்யேகமாக நிறைய சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். அதை பண்ணும்போது 1லிருந்து 10 நாட்களுக்குள்ளே எவ்வளவு நாள்பட வீக்கம் இருந்தாலும் அது முற்றிலுமாக வெளியேற்றப்படும்.
ஸோ அந்த வீக்கம் வெளியேறிடுச்சு, வலி குறைஞ்சிடுச்சுனாலே உடம்பு கொஞ்சம் லெகுவாக ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் போது படிப்படியாக அந்த முடக்குவாதம் சிம்டம்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்குமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்கம்மா. உங்கள் லைன் கிளியராக இல்லை. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேம். கேட்குதுமா, உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என்னோட பேர் கிருத்திகா மேம். நான் நாகர்கோவில்ல இருந்து பேசுறேன் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம் கேக்குறேன். உங்க வயது என்ன? 25 மேம். ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாமா? மேம் எனக்கு மேரேஜ் ஆயி சொல்லுடாமா. மேம் மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. ஆனா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே. அதுக்கு வந்து மெடிசன் ஏதாவது இருக்கா? ஓகே. ஸோ பிசிஓடி தொந்தரவு இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, இல்லை வந்து ரொம்ப வந்து சத்து கம்மியாக இருக்குது, ரத்தம் வந்து இல்லை. நம்ம உடம்புல முக்கியமானது பார்த்திங்கன்னா எல்லா உறுப்புகளுக்கும் தேவையானது பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்தம். ஸோ ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னும் போது நம்மளுக்கு இந்த தொந்தரவுகள் வரும். இதுக்கு வந்து மாதுளப்பழம் இருக்கு இல்லையா, மாதுளப்பழத்தோட பாதாம், 5 பாதாம் 1 மாதுளப்பழம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் அள்ளுனா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம், அதையுமே 48 நாள் 1 மண்டலம் எடுத்துக்கணும். ஸோ இதோட சேர்த்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பிரத்யேகமாக வந்து இந்த கர்ப்பப்பையை வலு கொடுத்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளை வெளியே தள்ளக்கூடிய மருந்துகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த மூலிகை தைலத்தை நீங்கள் கரெக்டாக ஒரு 3 மாதம் வந்து எடுத்துக்கணும். 3 மாதம் நீங்கள் எடுக்கும் போது படிப்படியாக உங்களுக்கு அந்த மென்சஸ் ப்ராப்ளம், அந்த இர்ரெகுலாரிட்டி எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உடம்புல நல்ல நரிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ கர்ப்பப்பைக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக இயற்கை முறையிலேயே வந்து கன்சீவ் ஆகலாம்டாமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் வந்து அருணா. எங்கள் அம்மாக்காக கேட்கணும். அம்மாவோட வயது என்னம்மா? எங்கள் அம்மாவுக்கு 50 வயசு இருக்கும். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? கும்பகோணம். சரிம்மா, உங்கள் கேள்வியே கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுடாமா. பாத்தீங்கன்னா ரொம்ப மூச்சு திணறலா இருக்கு. ஓகே. பகல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வறட்டு இருமலா வருது. நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நெஞ்செல்லாம் அப்படியே இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குங்கறாங்க. ஓகே. அந்த புகையெல்லாம் மூக்குக்குள்ள போனா ரொம்ப இழப்பு வாங்குது. ஓகே. அத சித்தா ட்ரீட்மெண்ட்ல பார்க்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்காக. கண்டிப்பாடாமா பார்க்கலாம். ஸோ இயற்கை முறையிலேயே இந்த சளி தொந்தரவு இல்லை வந்து சளி வராமல் உள்ள வந்து ட்ரையாக வந்து இரும வந்து நம்மளுக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த விழா பகுதியெலாம் வலிக்க ஆரம்பிக்கும். விழா எலும்பு கூடலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் போது என்னாகு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப இனிமே தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து தேன் வந்து நல்லா வேலை செய்யும். இன்னும் ஒன்று வந்து சுத்தமான பசு நெய் எடுத்துட்டு நல்லா நெய் வந்து உருக்கிட்டு அதில் ஒரு 2 கிராம்பு போட்டு நம்ம உள்ளக்கை எடுத்துக்கிறது. அது வந்து நல்லா அது சூடானதுக்கப்புறம் அந்த கிராம்பை எடுத்துட்டு அந்த நெய்யை நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த ட்ரை காஃப் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். தாலிசப்பத்திரின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் ஒரு மூலிகை மருந்து கிடைக்கும். அதையுமே ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சளியை நல்லா படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கும். நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போய்க்கோங்க. நீங்கள் நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்கான முறையாக நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை எடுத்துக்கிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், என் பேர் சாந்தி. நான் தர்மபுரியிலிருந்து பேசுறேன். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 25 மேம். ஓகே, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் சாந்தி மேடம். மேடம் எனக்கு மூக்கெல்லாம் குடைச்சலா இருக்கு, கண்ணெல்லாம் எரியுது மேடம். ஓகே. தலை பாரமா இருக்கு. ஓகே. காலையில எந்திரிச்ச உடனே தும்மலா வருது மேம். மூக்கு குடைச்சல்னாலே தும்மலா வருது. ஓகே. எவ்வளவு நாளா இருக்குமா இது? எப்படி ஒரு 3 மாசமா இருக்குமா? இப்ப இருந்துதான் இருக்கு. 3 மாசமா இருந்துதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, சரி, வரி பண்ணாதீங்க. நான் சொன்ன இந்த சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. வால் மிளகு, திப்பிலி, மஞ்சள். ஸோ வால் மிளகு, திப்பிலி இது ரெண்டும் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. மஞ்சள் வந்து ஒரு 1/4 பங்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வந்து கஷாயம் செய்து 1 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 டம்ளராக குறுக்கி ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆவி பிடிக்கிறது வந்து அந்த நேசல் கன்ஜஷன் வந்து கிளியர் பண்ணும். இது 2 விஷயத்த நீங்கள் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த சளி தொந்தரவு இப்போ ரெகுலராக இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு 3 மாசமாக தான் இருக்குது, அது ஈஸியாக சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வடவள்ளியிலிருந்து பேசுறேங்க மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு என்னோட பேர் சரஸ்வதிங்க. சரிம்மா, உங்கள் வயது என்ன? என் வயசு 45 ஆச்சு மேடம். 45. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு இந்த 15 வருஷமாவே இந்த இருக்குதுங்க மேடம். புரியலைங்கம்மா, என்னம்மா? இந்த 10
5 வருஷமாவே இந்த அலர்ஜி அரிப்பு இருக்குதுங்க. அரிப்பு இருக்குது. ஓகே, சரி. ஹாஸ்பிட்டல் போனா இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, மெடிசன் கொடுப்பாங்க. ஒரு 3 மாசம் எடுத்துட்டோம்னா சரியாயிருங்க. ஓகே. அப்புறம் திருப்பி மறுக்கா கொஞ்ச நாள் 1 வருஷம் 6 மாசம் ஒரு தொந்தரவு நிற்காதுங்க. அப்புறம் மறுக்கா வருதுங்க. ஓகே. இப்படியே இருந்துச்சு. இப்ப என்னடானா டேப்லெட்டே எடுத்தாலும் இன்ஜெக்ஷனே பண்ணினாலும் லைட்டா பாகமும் தலையும் அரிச்சிட்டே இருக்குதுங்க மேடம். ஓகே. அரிச்சிட்டே இருக்குதுங்க. சரிங்க. அரிக்கிற இடத்துல வந்து அப்படியே லைட்டா மரத்து போன மாதிரி ஆயிடுது. ஓகே. சரிங்கம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். இந்த நமைச்சல், அரிப்பு வந்து ஒரு இடத்துலேருந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். கார்போக அரிசின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி இருக்குது, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த அரிசி கருப்பு கலரில் இருக்கும், குண்டு குண்டுக்காக இருக்கும். அந்த அரிசி வாங்கிக்கோங்க. அந்த அரிசியோட வந்து வேப்பம் பூ, ஸோ இது ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு அதை உடம்பு ஃபுல்லாக பூசி குளிங்க. ஸோ கத்தாழை இருக்கு இல்லையா, அதை உடம்பு ஃபுல்லாக பூசி குளிங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் மாறி மாறி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் பண்ணும் போது அந்த அரிப்பு நமைச்சல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போங்க. ஏன்னா வந்து அந்த அரிப்பு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான உங்களுக்கு தோல் பாதிப்பு இருக்குது அப்படின்றத நம்ம கண்ணால் பார்க்கணும். ஸோ கண்ணால் பார்க்கும்போது தான் உங்களுக்கு சொரியாசிஸ் தொந்தரவு இருக்கா, இல்லை எக்ஸிமா மாதிரி இருக்கா, இல்லை ஏதாவது அலர்ஜி சிம்டம்ஸாக இருக்கா, இல்லை பூச்சிக்கடி மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். என்ன நோய் தன்மைன்றதை பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கான முறையான தீர்வு நம்ம கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்கம்மா. உங்கள் பேர்? கிருஷ்ணி. ஓகே, எந்த ஊர்லேருந்து? காஞ்சிபுரம் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். வயசு 37 ஆகுது மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு ரொம்ப மூச்சு திணறல் நிலை, படிக்கட்டு ஏற முடியல மேடம். ஒரு மாடி ஏறினாலும் ரொம்ப மூச்சு திணறலா இருக்கு. ஓகே. சளி தொந்தரவு இருக்கு. ஒரே காலையானா ஒரே இருமல், தொண்டை ஒரே கரகரப்பாவே இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் மின்சஸ் 6 மாசத்துக்கு ஒருத்தர் தான் மேடம் வருது. ஓகே. என்ன ஏஜ் ஆகுதுமா? 37. 37. சரி, ஓகே. ஸோ இந்த 2 தொந்தரவுக்கும் நான் ஒரு தீர்வு கொடுக்குறேன், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க, சரிங்களா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், வரி பண்ண வேண்டாம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த சளி தொந்தரவு அதிகமாக இருக்குது, மூச்சு விட சிரமமாக இருக்குது, அடிக்கடி சளி பிடிச்சிக்குது, தலை பாரமாக இருக்குது, தலை வலிக்குது, இதுக்கு ஆவி பிடிக்கிறது ரொம்ப வந்து அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட். ஈஸியாக நம்ம பண்ணக்கூடியது. சோம்பல் இல்லாமல் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது வந்து நிரந்தரமாக நம்மளுக்கு ஒரு தீர்வு காண முடியும். ஸோ வந்து ஈவினிங் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆவி பிடிக்கிறது நல்லது. மஞ்சள் உங்களோட உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. வெது வெதுப்பான வெந்நீர், மிளகு, மஞ்சள் போட்டு நீங்கள் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டே உள்ளுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. கற்பூராதி தைலம் வந்து நீங்கள் வந்து மூக்கில் அந்த மூக்கு அடைப்பு இருக்கும் போது கற்பூராதி தைலம் வந்து நெஞ்சு பகுதியில், மூக்கு பகுதியில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த நீர்க்கட்டிகள் தொந்தரவு, இல்லை பீரியட்ஸ் வராமல் இருக்குது, இல்லை ரத்தம் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னும் போது ஏபிசி ஜூஸ் சொல்லுவாங்க. ஸோ ஏன்றது வந்து நெல்லிக்காய், நம்மளோட நாட்டு நெல்லிக்காய். பீன்றது நம்மளோட பீட்ரூட். சீன்றது கேரட்டும் எடுத்துக்கலாம், இல்லை தேங்காயும் எடுத்துக்கலாம். இதோட ஒரு 5 பாதாம் கூட்டிக்கோங்க. இதோட சேர்த்து நம்ம டெய்லியுமே உங்களோட உணவில் இதை ஆட் பண்ணாலும் சரி, இல்லை வாரத்துக்கு ஒரு 3 தடவை இதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை ரெகுலராக ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை உணவில் நீங்கள் சேர்த்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். இதை நீங்கள் பண்ணும்போது இந்த 2 பிரச்சனைகளுக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு தீர்வு காண முடியுமா? நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க மேம். என்னோட பேர் கவிதா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? 24. 24. உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுடாமா. வணக்கம் மேம். எனக்கு ஒரு வருஷமா சைனஸ் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குங்க. ஓகே. மார்னிங் எழுந்துட்டா விடாம தும்பல் வந்துட்டே இருக்குதுங்க மேம். ஓகே. இந்த ப்ராப்ளம்க்கு நானும் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தாங்க மேம் இருந்தேன். சரியாகலைங்க மேம். ஓகே. இதுதாங்க மேம் ப்ராப்ளம். சரி, ஓகேடாமா. எவ்வளோ நாளாக இருக்குடாமா உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவு? மேம் 1 இயர் இருக்குங்க மேம். 1 இயர் ஆகிருக்கு. சரி, ஓகே. சரி, கவலைப்பட வேண்டாம், ஓகேவா? ஈஸியாக சரி பண்ணிடலாம்.
சைனசைட்டிஸ் 1 இயராக உங்களுக்கு இருக்குது. நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை பண்ணிட்டாலே போதுமானது. ஓகேவா? இதோட சேர்த்து நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுக்கோங்க. சைனசைட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அதனால் நம்மளுக்கு எந்த பாதிப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்காக பிரத்யேகமாக நம்ம நசிய சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். உள்ளுக்கு மூலிகை மருந்துகளும் கொடுத்துட்ருக்கோம். இதை ரெண்டும் சேர்ந்து எடுக்கும் போது நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். மிளகு வந்து அருமையாக நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சளியை வந்து வெளியேற்றும். ஸோ அதை வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறது நல்லது. சின்ன வயல் நண்டு கிடச்சிதுன்னா அந்த வயல் நண்டு இல்லை வந்து நம்மளோட பெரிய நண்டு எடுத்துக்கலாம். அதை வந்து நல்ல மிளகு ரசம் செய்து அதை வந்து மிளகு அதிகமாக தூக்கலாக போட்டு கொஞ்சம் ரெகுலராக நீ உன்னோட உணவில் எடுத்துக்கோங்க. இனிப்பு சுவை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பால் பொருட்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இது ரெண்டத்தையும் நீங்கள் தவிர்த்துட்டு நான் சொன்ன அந்த மிளகு உங்கள் உடம்புல அதிகமாக நீங்கள் எடுக்கும் போது உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த சளி எவ்வளவு நாள்பட இருந்தாலும் அது முழுமையாக வெளியேற்றும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. தேங்க்யூ டாக்டர். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரியான ஒரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.